சித்து. எஸ் மேடம். சித்து, 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. எதுக்கு மேடம்? நாம 2 பேரும் கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர் எஃப்எம் ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. மேடம், நான் எப்படி மேடம் கோயம்புத்தூருக்கு? நீங்க தான் வரணும் சித்து. மேடம், எனக்கு மேரேஜ் வேற இருக்கு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வேற இருக்கு, என்னால வர முடியாது மேடம். நோ, நீங்க தான் வந்தாகணும். உங்களோட கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற யாரையாவது வச்சு பாத்துக்கங்க. எனக்கு நீங்க தான் கம்ஃபர்ட்டா இருப்பீங்க. இல்ல மேடம், என்னால வர முடியாது. சித்து, நீங்க தான் என் கூட வரீங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். மேடம், நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்களேன், என்ன விட்டுருங்களேன். அது எப்படி விட முடியும் சித்து? ஆபீஸ் ஒர்க்க நாம தானே செஞ்சாகணும். மேடம், என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சித்து, அதுதான் பெட்டரா இருக்கும். மேடம், நான் வேணா வரட்டுமா? யாரை எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சித்து என்ன பார்த்து பாரு. உங்களால முடியுமா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு யாரும் ஐடியா கொடுக்க வேண்டாம். மேடம், அது இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க சித்து. நீங்க ரெடி ஆகுங்க. மேடம், ஒரு நிமிஷம். இந்த கம்மல் கலண்டு ஷோல்டர்ல விழுந்திருக்கு மேடம். சி, ஷட் அப். தேங்க் யூ மேடம். அத்தை, என்ன அமைதி ஆயிட்டீங்க? இவன் அந்த சிவானி கூட கோயம்புத்தூர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. டேய், தென்றல் தான் இவ்ளோ தூரம் கெஞ்சுறால, பாவண்டா இவ. நீ அந்த சிவானி கிட்ட எங்கேயும் வர முடியாதுன்னு அழுத்தமா சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னமோ நானே விருப்பப்பட்டு அவங்க கூட போற மாதிரி பேசுறீங்க. அவங்க என்னோட ஹையர் ஆபீசர், அவங்க சொன்னா நான் செஞ்சுதானே ஆகணும். என்னடா செஞ்சுதான் ஆகணும்? ஏண்டா, ஹையர் ஆபீஷியலாவே இருந்துட்டு போட்டுமே. ஆனா நீ ஒரு வயசு பையன், அவங்க ஒரு வயசு பொண்ணு. 2 பேரும் கோயம்புத்தூர் வரைக்கும் தனியா போறீங்கன்னு யோசிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. தென்றலால எப்படா பொறுத்துக்க முடியும்? ஆமா, அது என்ன அந்த சிவானி நீதான் வரணும்னு அடம் பிடிக்குது? ஏன் தென்றல கூட்டிட்டு போக கூடாதா? இவ்வளவு ஏன் நான் இருக்கேன், என்ன கூட்டிட்டு போக கூடாதா? அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களா கூட்டிட்டு போக கூடாதா? எதுக்கு நீதான் வரணும்னு அடம் பிடிக்கணும்? அப்ப இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே அர்த்தம். டேய், ஏன்டா நீ வேற? சித்து, அவனையே திட்டுற நீ? அவன் கரெக்டா தானே சொல்றான். என்னத்தங்க கரெக்டா சொல்றான்? அவன் தேவையில்லாம உங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். ஓஹோ, இவன் ஏத்தி விட்டுதான் எனக்கு புரியணுமா? அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு சுயமா புரிஞ்சுக்கிற புத்தி எனக்கு இல்ல, அப்படிதானே? என்னங்க நீங்க என்ன சொன்னாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சா எப்படிதாங்க பேசுறது? நீ எப்படியும் பேச வேண்டாம் சாமி. நீ அந்த சிவானி கூட கோயம்புத்தூர் போகாம இருந்தா அதுவே போதும் எனக்கு. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஏங்க, அத நான் எப்படிங்க சொல்றது? அவங்க தான் என்ன கூப்பிடுறாங்களே, நான் என்ன பண்றது? ச்சீ, இதுக்கு தான் நான் அன்னைக்கே உன்னை வேலையை ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கறியே. ஏங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரம் பார்த்து நான் வேலையை விட்டு போனா எப்படிங்க? ஏன், உனக்கு வேற எஃப்எம்ல வேலையே கிடைக்காதா? அட நீங்க வேற. இந்த கொரோனால கார்ப்பரேட் காரங்க அவன வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அவன் வேலையே கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கான். இதுல இருக்க வேலையை விட்டு புதுசா போய் வேலை தேடுனா எப்படிங்க கிடைக்கும்? மொத்தத்துல நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஏங்க மா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேம்மா. அவன் சொல்றது நியாயம் தானே தென்றல். கல்யாண நேரத்துல அவன் வேலை இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்போ நீங்களும் அந்த சிவானி கூட இவன் கோயம்புத்தூர் போலாம் அப்படின்னு சொல்றீங்களா? சாரிங்க, எனக்கு வேற வழி தெரியல. தென்றல்,
காபி குடி. உனக்கு தாண்டி காஃபி கொண்டு வந்திருக்கேன். குடி, காப்பிய குடி. என்னாச்சு? ஏன் உம்முன்னு உட்காந்துருக்கா? கேக்குறேன், பதில் சொல்றாளா பாரு. உங்ககிட்ட தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்லம்மா, என்ன தொந்தரவு பண்ணாம போ அந்த பக்கம். அக்கா, என் ஸ்கூல் பேக் பிஞ்சிருச்சு. வேற ஒரு புது பேக் வாங்கி தரியாக்கா? இல்லன்னா ஒரு 500 ரூபாய் கொடுக்கா, நானே வாங்கிக்கிறேன். நாளைக்கு வாங்கி தரேன் பூர்ணி. அத கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொன்னாதான் என்னமா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்ன அப்படி முறைக்கிற? ஏண்டி பூர்ணி, உனக்கு அறிவில்ல? உனக்கு பேக் வேணும்னா எதுக்கு இவள்கிட்ட கேக்குற? நிலா கிட்ட போன் பண்ணி கேட்டிருந்தீனா 300-400 ரூபாய்க்கு இல்ல 2000 இல்ல 3000 ரூபாய் கொடுத்து உனக்கு நல்ல வசதியான பேக் வாங்கி கொடுத்துருப்பால. இத பாரு பூர்ணி, உனக்கு இனிமே ஏதாச்சும் தேவைன்னா நிலாக்கு போன் பண்ணி கேளு. அவ ஆகாஷ் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி கொடுத்துருவா. இவளெல்லாம் கேட்காத, எதுவும் கிடைக்காது. நீ வாய மூடுறியா லட்சுமி? ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்ச நாச்சும் மனசாட்சி இருக்கா? இத்தனை நாளா அந்த குடும்பத்துக்காக என்னை விட அதிகமா சம்பாதிச்சு கொட்டினது தென்றல். அந்த நன்றி கூட எல்லாம் இப்படி அவமானப்படுத்துறவள. உன்னோட 2வது பொண்ணுக்கு புதுசா பணக்கார வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆட்டிட்டு இருக்கல நீ. அது என்ன சொன்ன? எது வேணாலும் நிலா கிட்ட கேட்கணுமா? வெக்கமால உனக்கு சொல்றதுக்கு? திருட்டுத்தனம் பண்ணி அந்த தம்பியை ஏமாத்தி அவளை கட்டி வச்சதே மகா பாவம். இந்த லட்சணத்துல எது வேணாலும் நிலா கிட்ட கேளுன்னு அவ புருஷன் கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்பான்னு கூச்சமில்லாம சொல்றிய. அடிச்சு பல்ல உடைச்சிடுவோம். இது பாருங்க, சும்மா சும்மா இந்த கை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இப்பெல்லாம் இந்த புது பழக்கம், கை வாங்குற பழக்கம்? உன்கிட்ட இருந்துதா? உன்கிட்ட இருந்து வந்ததுதான் எனக்கு அந்த பழக்கம். ஒரு காலத்துல நான் எல்லாம் யாருக்கிட்டையாவது சத்தமா பேசுறதே அவமானம் நினைக்கிறவன் நான். அப்படிப்பட்ட என்னையே இப்படி மிருகமா மாத்திட்டேடி. இதுக்கும் நான் தான் காரணமா? வேற யாரு காரணம்? உன்னை தவிர வேற யாரு காரணமா இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை அவன் பொண்டாட்டி அடிக்கிறது என் கண்ணால பார்த்தாலே என் கண்ணுக்கு அவன் மிருகமா தெரியும். ஆனா உன்ன மாதிரி ஒரு பிசாசு பொண்டாட்டி அமைஞ்சா ஒரு ஆம்பளை அடிக்காம என்னடி செய்வான்? புத்தி கட்டவ பொண்டாட்டி அமைஞ்சா எல்லா புருஷனும் மிருகமா தாண்டி மாறுவான். உள்ளங்க முன்னாடி அம்மா அப்பா சண்டை போடக்கூடாதுன்னு எல்லா புருஷங்களும் ஆசைப்படதான் செய்வாங்க. ஆனா என்ன பண்றது, உங்களை மாதிரி பொண்டாட்டிங்க எங்க புரிஞ்சுக்கிறீங்க? உள்ளங்க முன்னாடி தானே நீங்க எல்லாம் டென்ஷன் பண்ணுவீங்க. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் பொண்டாட்டியே காரணம் காட்டுற புருஷன் அமைஞ்ச குடும்பம் வெள்ளங்கிடும். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு போ. அப்பா விடுங்கப்பா. சாரிம்மா, அட்லீஸ்ட் உங்க முன்னாடியாவது அவ கூட சண்டை போடாம இருக்கலாம்னு தான் நினைப்பேன். ஆனா முடியல. கண்ணம்மா, நீ கவலைப்படாத. நாளை காலைல அப்பா உன கடைக்கு கூட்டிட்டு போய் பேக் வாங்கி தரேன். சரிப்பா. இப்ப போய் படிமா. மடி, உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு ஒர்க் பிரஷர், வேற ஒன்னும் இல்ல. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து. பெட்ல வேண்டாம், வந்து படுத்துக்கோ. வேண்டாம் வேண்டாம், உங்க பாட்டி சொல்ற மாதிரி நீங்க பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனாவே இருந்துக்கோங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. பால் பாக்கெட் வாங்க கூட வக்கி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பம்.
நாங்க வெறும் பச்சை தண்ணிய கூட சூடு பண்ணி அத பால் காஃபின்னு பேரு வச்சு குடிக்கிறவங்க. அதனால நீங்க பெட்லயே படுத்துக்கோங்க, நான் தரையிலே படுத்துக்கிறேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். இவர் என்ன திடீர்னு நம்மள பெட்ல படுக்க சொல்றாரு? அப்போ நம்மள மன்னிச்சு வைஃபை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரா? செக் பண்ணிடலாமே. ஆனா எப்படி செக் பண்றது? இதை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணி பாப்போம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, தலை வலிக்குது, அதான் தைல பாட்டில் எடுக்கலான்னு வந்தேன். அது இப்படிதான் வந்து எடுப்பியா? ஏன் அந்த பக்கமா சுத்தி வந்து எடுத்துருக்கலாம்ல? இல்ல என்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல? நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. நான் என்ன தூங்கவா செஞ்சேன்? முடிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். நீ என்ன இன்டென்ஷன்ல வந்து இப்படி எல்லாம் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? பார், நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மற்றவங்க முன்னாடி தான் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மற்றபடி இந்த ரூம்குள்ள நம்ம 2 பேரும் யார் யாரோ தான். இப்படி எல்லாம் வந்து சபலத்தை உண்டு பண்ணிட்டா நான் விழுந்துருவேனா? அசிங்கமா இல்ல? பார், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அப்புறம் நான் ஹால்ல போய் படுத்துருவேன். அப்புறம் நம்ம ப்ராப்ளம் என்னன்னு வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான், உன் லைஃப்க்கு தான் பெரிய பிரச்சனை வரும். அதே காரணமா வச்சு என் பாட்டி உன்னை இங்கேருந்து ஈஸியா வெளியே அனுப்பிடுவாங்க. அனாவசியம் உன் தலையில நீயே மண்ணாளி போட்டுக்காத. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. பசங்க? பூர்ணி சாப்பிட்டா. அப்ப தென்றல்? மேடம் சாப்பாடு வேணான்ட்டாங்க. வந்ததுலேருந்து அப்படியே தான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லங்கறா. ஏங்க நீங்க எங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்க? அதான் நீ சாப்பிட்டல, அதுவே போதும். ஏங்க வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. ஏண்டி, பெத்த பொண்ணு ஏதோ ஒரு மன அழுத்தத்துல சாப்பாடு வேணான்னு சொல்லியிருக்கா,
அவளை வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறத விட்டுட்டு நீ மட்டும் கொட்டிக்கிட்டேங்கிற. ஆமா, இதுல என்ன வேற சாப்பிட சொல்ற நீ? உங்க பொண்ணு இப்பதான் எல்கேஜி படிக்கிறா, சின்ன குழந்தை, அவளை கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வைக்கிறதுக்கு. இந்த வாய் தாண்டி உன்னை பாக்குறப்பல எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. ச்சீ, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. தென்றல், அப்பாவும் பொண்ணு சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருவேன். காலையில அதை தான் நீங்க 2 பேரும் சாப்பிடணும். தென்றல், தென்றல். அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னும் இல்லப்பா. அப்படியே ஒரு மாதிரியா இருக்க நீ? சாப்பிட கூட முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எனக்கு பசிக்கல அதான். உன்னோட பிரச்சனை என்னன்னு சொன்னா அப்பாவால தீர்த்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அதனாலதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்கிட்ட மறக்கிறியா? அப்போ நீயும் நிலா மாதிரி ஆயிட்ட. அப்பா எதுக்கும் கையால் ஆகாதவன்னு முடிவு பண்ணிட்டல. பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்போ உன் பிரச்சனை என்னன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. இங்க ஆபீஸ்ல அந்த சிஇஓ சிவானி இருக்கால, அவ சித்துவ தனியா கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறாளாம்பா. 2 பேரும் ஒரு நாள் முழுக்க அங்க தனியா தங்க போறாங்களாம். என்ன விஷயமா போறாங்களா? ஏதோ ஆபீஸ் விஷயம் அப்படின்னு தான் சொல்றா. ஆபீஸ் விஷயத்துக்கு தானே போறாங்க, அதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? அப்பா, அந்த சிவானிய பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுப்பா. நான் ஏற்கனவே அவளை பத்தி உங்ககிட்ட 2-3 தடவை சொல்லிருக்கேன்ல. அவ ரொம்ப மோசமானவ. அவ ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோட தான் சித்துவ கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறா. நான் கூட அவகிட்ட சித்து வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சித்துவும் மறுத்து பார்த்துட்டான். அப்பவும் அவ ஒத்துக்கல. சித்து தான் அவ கூட வரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அவ என்னையும் சித்துவையும் பிரிக்க பாக்குறப்பா. அவ அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இங்க பாரு தென்றல், நீ மாப்பிள்ளைய நம்புறல, அவர் நல்லவர் தானே? அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறீங்க. உங்க 2 பேருக்கும் ஊர் அறிய நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. பத்தாததுக்கு மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு கூட கோயம்புத்தூர் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னாருன்னு நீயே சொல்ற. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை எப்படிமா உங்களை பிரிக்க முடியும்? இங்க பாரு, இதெல்லாம் தேவையில்லாத கற்பனை. மாப்பிள்ளை மேல உனக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் தான் உன்னை இந்த மாதிரி தப்பு தப்பா யோசிக்க வைக்குது. உன்னையும் மாப்பிள்ளையும் யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காம வந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. வா. இல்லப்பா, எனக்கு பசிக்கலப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிடாதனால நானும் சாப்பிடலம்மா. நான் சாப்பிடலன்னா மாத்திரை போட்டுக்க முடியாது. மாத்திரை போடலன்னா அப்புறம் நெஞ்சு வலி முழுசா குணமாகுது. அதுக்கு மேல உன் இஷ்டம். அப்பா, நீங்க ஏன்பா பட்னியா இருக்கீங்க? போய் சாப்பிடலாம்ல. முடியாது. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சரி, வாங்க போய் சாப்பிடலாம். அப்படி வா வழிக்கு. வா வாங்க.
என்ன மேடம் ட்ரெஸ் இது? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க மேடம். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். அத அங்கிருந்து சொன்னா எப்படி? நான் பக்கத்துல வரேன். வேண்டாம். க்ளோஸா பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா மேடம் இல்லையான்னு. மேடம் பக்கத்துல வராதீங்க மேடம். நான் வருவேன். மேடம் ப்ளீஸ் மேடம், முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க மேடம். நான் உங்க முன்னாடி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன்.